அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது. நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அன்பர்களே, இன்று நாம் காணவிருக்கும் கோவில் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலும் ஒரு பழமையான கோவில்தான். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் எங்கு உள்ளது என்றால், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையின் மத்தியிலே அமைந்துள்ளது. இந்த கோவில் தற்போது கும்பாபிஷேகங்கள்லாம் செய்யப்பட்டு பஞ்ச வர்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு மிக பொலிவோடு பளிச்சென்று நமக்கு காட்சியளிக்கின்றது. இந்த கோவில் முன்பு கல் தூண்களால் அமைக்கப்பட்ட ஒரு மண்டபம் ஒன்று அமைக்கப்பெற்று மிக ஒரு அருமையான வேலைப்பாடுகளுடன் நமக்கு காட்சியளிக்கின்றது. இந்த மண்டபத்தை கடந்து சென்றோமானால் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டு, அதுவும் வண்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு பளிச்சென்று நமக்கு காட்சியளிக்கின்றது. கோபுரத்தின் கீழே கோயிலுள் செல்வதற்கான நுழைவு வாயில் 2 மிக பெரிய மரத்தாலான கதவுகள் அமைக்கப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. நுழைவு வாயில் செல்வதற்கு முன்பாக இடதுபுறத்திலே ஒரு பெரிய விநாயகரும் வலதுபுறத்திலே முருகப்பெருமானும் தனி சன்னதியில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். திருக்கோயிலின் மூலஸ்தானம் கிழக்கை நோக்கி அமைந்துள்ளது. மூலஸ்தானத்திலே முருகப்பெருமான் சுமார் 7 அடி உயரத்திலே நிற்கும் நிலையிலே வள்ளி தேவசேனாவுடன் நமக்கு காட்சி தருகிறார். மூலஸ்தானத்துக்கு எதிரே முருகனின் வாகனமான மயில் வாகனம் மிக அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தாற்போல் கொடிமர ஸ்தம்பம் தங்கமுலாம் பூசப்பட்டு பளிச்சென்று காட்சியளிக்கின்றது. அதற்கு அடுத்தாற்போல் பலிபீடம் உள்ளது. பலிபீடமும் தங்க கவசம் சாத்தப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இதற்கு நேர் எதிரே ஒரு சிறிய கோபுரம் அமைக்கப்பட்டு, அந்த கோபுரத்தின் நுழைவாயிலே உள்ளே சென்றமானால் திருக்குளத்தை நாம் அடையலாம். இந்த திருக்குளமும் ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்குளம்தான். திருக்கோயிலிலே ஸ்ரீ விஜய கணபதி சன்னதி, உற்சவர் சன்னதி, சண்முக சன்னதி, ஸ்ரீதேவி கருமாரி திரிபுர சுந்தரி சன்னதி போன்றவைகளெல்லாம் தனித்தனி சன்னதியாக அற்புதமாக அமைந்துள்ளது. மேலும் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் ஆகியோர் ஒரே சன்னதியில் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் உட்புறத்திலே மேற்புற சுவற்றிலே பஞ்ச வர்ணங்களால் தீட்டப்பட்ட ஓவியங்களால் முருகப்பெருமானின் அற்புத நிகழ்வுகளை அருமையாக விளக்கக்கூடிய படங்கள் எல்லாம் நமக்கு கண்முன்னே உண்மையான சம்பவம் போல் வந்து நிறுத்துகின்றது. இந்த கோவில் வரலாற்றின்படி வல்லன் என்ற ஒரு அரக்கன் தேவர்களுக்கு துன்புறுத்தி தொந்தரவு செய்து கொண்டு வந்தார். தேவர்கள் இவருடைய துன்புறுத்தலுக்கும் தொந்தரவுக்கும் தாழாமல் முருகப்பெருமானிடம் சென்று, வல்லவன் எங்களை தொந்தரவு செய்து வருகிறார், எங்களை அவரிடமிருந்து தொந்தரவிலிருந்து விடுபட செய்யுமாறு முருகனிடம் வேண்டினார்கள். முருகப்பெருமான் கூடிய விரைவில் உங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் என கூறினார். பிறகு முருகப்பெருமான் வல்லவன் மீது போர் தொடுத்து வல்லவனை கொன்றார். வல்லவன் இறக்கும் பொழுது முருகப்பெருமானிடம், எனக்கு ஒரு ஆசை உண்டு, நான் இறந்த இடத்திலே எனது பெயரை வைக்க வேண்டும் என கேட்க, முருகப்பெருமான் அவ்வாறே ஆகட்டும் என கூறினார். அவ்வாறு முருகப்பெருமானை போரிட்டு கொன்ற இடம்தான் வல்லனின் கோட்டை என்று பெயர் பெற்று பிறகு காலப்போக்கிலே அது வல்லக்கோட்டையாக மாறியது என கூறப்படுகிறார்கள். மேலும் இங்கே உள்ள ஒரு திருக்குளத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு.
தேவர்களின் ராஜாவான இந்திரன் தனது குருவான பிருகாஸ்பதியிடம், நான் முருகனை வழிபட வேண்டும், நீங்கள் தான் ஒரு சிறப்பான இடத்தை சொல்ல வேண்டும் என கேட்க, அவரோ வல்லைக்கோட்டைக்கு சென்று முருகனை வழிபடு என்று பரிந்துரை செய்தார். இந்திரன் வல்லக்கோட்டைக்கு வந்தார். தனது வஜ்ராயுதத்தால் பூமியை துளைத்தார். பூமியை துளைத்த பொழுது அங்கே தண்ணீர் உருவாகி அந்த தண்ணீர் எடுத்து அதிலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் செய்து வந்தார். அந்த இடம்தான் இன்று நமக்கு வல்லக்கோட்டையிலே குளமாக காட்சியளிக்கின்றது. இவ்வாறு வரலாறுகள் எல்லாம் கூறப்படுகின்றது. சென்னைக்கு மிக அருகிலே உள்ள இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை வல்லக்கோட்டைக்கு சென்று நாமும் தரிசனம் செய்யலாமே. வீடியோ முழுவதையும் பாருங்க, இடையில ஸ்கிப் செய்யாதீங்க. நம்ம சேனல் பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.